எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த எஸ்ஐபி எப்படி தான் வேலை செய்யுது? அப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கான பெஸ்ட் டைம் என்ன? அதை எவ்வளோ நாளைக்கு நம்ம கரெக்டாக செய்யணும்? நம்மக்கிட்ட மார்க்கெட் பற்றின எந்த நாலேஜும் இல்லை. வயசு வேறு ஆகிட்டே இருக்குங்கிற பயத்தில் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும்னு தப்பான முடிவுகளை எடுத்துடுறோம். அப்படி வயசு வேறு ஆகுது, எப்படி பணத்தை சீக்கிரம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற குழப்பத்துலையும் இதில் என்ன மித்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்பான எஸ்ஐபி இருக்குது அப்படின்னு எதுவும் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். எஸ்ஐபியில் பண்ணவே கூடாத 5 மிஸ்டேக்ஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது முறையான முதலீட்டு திட்டம். இதுக்கு மார்க்கெட் பற்றி டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இதுக்குன்னு ஸ்பெஷல் டைம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எஸ்ஐபி பற்றின ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவலையவே படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எஸ்ஐபிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். காமனா மனுஷங்க ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் பணத்தை கொடுப்பாங்க. இவரு அவரோட டைம் அண்ட் நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம காசை நல்ல கம்பெனிஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுக்கு பதிலா வர்ற அந்த ப்ராஃபிட்ல ஒரு ஷேரை அவருக்குன்னு வச்சுக்குவாரு. மீதி ப்ராஃபிட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாரு. இது ப்ராஃபிட் வந்தா மட்டும்தான். ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா கதையே வேற. அப்போ அவர் உங்களுக்கு எதுவும் தர தேவையில்லை. ஆனால் அவர் செஞ்ச வேலைக்கு நீங்கள் ஒரு ஃபீஸ் தர வேண்டியிருக்கும். இப்போ நீங்களே உங்கள் சொந்த முயற்சியில் இதை செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணணும். தென் எஸ்ஐபியை செட் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு மாதம் 1500 அப்படின்னு எஸ்ஐபியில் போடலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஆட்டோ டெபிட் ஆர் ஆட்டோ பேயை செட் பண்ணி வச்சுருங்க. இது மூலம் ஒவ்வொரு மாதமும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணம் டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோபே போட்டு வச்சுட்டா ஒவ்வொரு தடவையும் போய் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? மியூச்சுவல் ஃபண்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆக்டிவ்லி மியூச்சுவல் ஃபண்ட், ரெண்டாவது இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஆக்டிவ்லி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா எக்ஸ்பர்ட் மார்க்கெட் நிலவரத்தை மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் காசை போட்டு ஆட்டோ பேல போட்டுட்டு நீங்கள் மறந்துடலாம். 10-15 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உலகத்தோட டாப் 50 கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உலகத்தோட டாப் 50 கம்பெனிஸ் அப்படின்னாவே அது கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் இல்லையா? இந்தியாவோட இண்டெக்ஸ் ஃபண்டை நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் தொடர்ந்து ஃபண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸை கவனிச்சுட்டே இருக்கிறதால ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஷார்ட் டைமில் வேணும்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமாக ப்ராஃபிட் இந்த ஆக்டிவில் கிடைக்கலாம். ஆனால் லாங் டேர்முக்கு இண்டெக்ஸ் ஃபண்டு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு வாரன் பஃபெட் சாரே சொல்லியிருக்காரு. சரி, இப்போ எஸ்ஐபியிலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் அண்ட் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு பார்க்கலாமா? இது 3 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று, ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க. எவ்வளோ அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது, டைம் பீரியட். எவ்வளோ வருஷத்துக்கு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான். சப்போஸ் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2-3 மாதத்துலேயே எடுக்கிறீங்கன்னா 95% லாஸ் தான் ஆகும். சப்போஸ் ஒரு 5-10 வருஷம் இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இது தரும், டவுட்டே வேண்டாம். மூணாவது, மார்க்கெட் கண்டிஷன். மார்க்கெட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே லாஸ் ஆகுது, ரெட்டாக காமிக்குது அப்படின்னா பயந்துட்டு உடனே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எஸ்ஐபியை பொறுத்தவரை நல்ல கம்பெனியாக பார்த்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைச்சே தீரும். ரிஸ்க்கும் 0ல் இருக்கும். உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருஷத்துக்கு உங்களால் பொறுமையாக அந்த பணத்தை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. உங்கள் ஃபண்டை வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸிட் லோட் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் போட்ட பணத்தை வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எக்ஸிட் லோடு ப்ளஸ் 20% டேக்ஸ், அதாவது நீங்கள் வாங்கின ப்ராஃபிட் மேலே பே பண்ண வேண்டி வரும். இதுவே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா அப்போ எந்த ஒரு எக்ஸிட் லோடும் தர வேண்டி இருக்காது. ஜஸ்ட் ப்ராஃபிட் மேலே 12.5% மட்டும் தர வேண்டியிருக்கும். அதுவும் ப்ராஃபிட் 1.25 lakhsக்கு மேலே இருந்தால் மட்டும்தான். கம்மியாக இருந்தால் அது கூட கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண 2 டைப் இருக்குது. ஒன்று லம்சம், ரெண்டாவது எஸ்ஐபி. லம்சம்ல எஃப்டி போடுற மாதிரி தான். ஒரு டைம்ல மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவீங்க. பட் எஸ்ஐபியில் கம்மி பணமாக இருந்தாலும் மாதம் மாதம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க லாங் டேர்ம். எக்ஸாம்பிளுக்கு மாதம் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க. ஃபர்ஸ்ட் மாதம் மார்க்கெட் நல்ல பீக்கில் இருக்கும்போது ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ கம்மியான யூனிட்ஸ்
ஷேர்ஸ் தான் கிடைக்கும். செகண்ட் மந்த் மார்க்கெட் லோவில் இருக்கும்போதும் அதே 5,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ நிறைய யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸில் வாங்கிட்டே இருப்பீங்க. அதிகமாகவும் வாங்க மாட்டீங்க, கம்மி விலையிலையும் வாங்க மாட்டீங்க, ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்லேயே வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்ஐபி மூலமாக ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். எஸ்ஐபியில் செய்யவே கூடாத 5 மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, மார்க்கெட் விழும்போது எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது. மார்க்கெட்டுங்கிறது திடீர்னு சரியும், அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் ரெட் கலரில் காட்டும். அப்போ ஐயோ பணம் போச்சே அப்படின்னு பயந்து எஸ்ஐபியை நிறுத்திடுவீங்க. பட் திங்க் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் டவுன் ஆகிறதுங்கிறது துணிக்கடையில் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் போடுற மாதிரி தான். அதாவது மார்க்கெட் நல்லா இருக்கும்போது ஒரு 10 யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா, மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது அதை 15 வாங்க முடியும். கம்மி விலையில் நிறைய யூனிட்ஸ் வாங்கறதுக்கு இது கரெக்டான டைமாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஏறும்போது இந்த யூனிட்ஸ் டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட்டையும் தரும். ரெண்டாவது, கம்பெனி பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் தெரிஞ்சுக்காம ஆராய்ச்சி பண்ணாமல் ஃபண்டை சூஸ் பண்ணுறது. அதாவது ஃப்ரெண்டு சொன்னா, கொலீக் சொன்னா, ஏஜென்ட் சொன்னாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் ஃபண்டில் பணத்தை போடுறது. மூணாவது தப்பு, எஸ்ஐபியை ரிவ்யூ பண்ணாமல் விடுறது. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மந்த்லி கரெக்டாக பணம் போயிடும், ஆட்டோ பே போட்டாச்சு, வேலை முடிஞ்சுது அப்படியேன்னு விடுறது. இதுவும் தப்பு தான். ஒரு செடியை நட்டு வச்சுட்டு நல்லா வருதா அப்படின்னு பார்க்கலன்னா அது வளருமா? வேஸ்ட். அதே மாதிரி தான் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் சரியாக பர்ஃபார்ம் ஆகலைன்னா அதை வேலைக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். 4வது மிஸ்டேக், ஒரே ஃபண்டில் எல்லா பணத்தையும் போடுறது. உங்கள் பணத்தை பிரித்து சிலது லார்ஜ் கேப்பில், சிலது மிட் கேப்பில், சிலது ஸ்மால் கேப்லையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணும்போது ஒன்று டவுன் ஆனாலும் இன்னொன்று உங்களுக்கு காப்பாற்றும். 5வது, டார்கெட்டே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. எஸ்ஐபிங்கிறது நல்ல விஷயந்தான், அதுக்குன்னு எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஊர் தெரியாமல் பஸ் ஏறலாமா, அது போல தான். ஸோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக, இல்லை சில்ட்ரனோட எஜுகேஷன், மேரேஜுக்காக, இல்லை காரு வீடுன்னு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சரியான டைமில் தேவையான பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். சரி, இப்போ எஸ்ஐபியில் இருக்கிற டாப் 3 மித்ஸ் பற்றி பார்க்கலாமா? 1, உள் மார்க்கெட்டில் எஸ்ஐபி பண்ணக்கூடாது. மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தவே கூடாது. 2வது, எஸ்ஐபியை மாடிஃபை பண்ணவே முடியாது. இது தப்பு தான். உண்மையிலேயே எஸ்ஐபியில் நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் எஸ்ஐபியோட டேட் அண்ட் அமௌண்ட்டு கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்கிப் ஆர் பாஸ் கூட பண்ணிக்கலாம். ஒருவேளை சம்பளம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி யூஸ் பண்ணி அதை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3வது மித்து, எஸ்ஐபியை ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறதும் தவறு தான். எஸ்ஐபியை ஈக்விட்டி ஷேர்ஸில் மட்டும் இல்லை, டெபிட், கோல்டு, ரியல் எஸ்டேட் மாதிரியான ஆசட்ஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் 3 டைப்பான ஃபண்ட் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1 growth, 2வது டிவிடெண்ட் பே அவுட், 3வது டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். க்ரோத்துங்கிறது இதில் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு வர லாபம் திரும்ப ரீஇன்வெஸ்ட் ஆகும். 2வது டிவிடெண்ட் பே அவுட், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸோட லாபத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை கேஷாக நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிற உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்பிடுவாங்க. இதில் ஒரு இன்கம் ரெகுலராக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். 3வது டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இந்த டைப்லையும் டிவிடெண்ட் தருவாங்க, ஆனால் கேஷாக கொடுக்காம ஷேர்ஸ் யூனிட்ஸாக தருவாங்க. இதுவும் சிமிலர் டு growth மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. growthல டிவிடெண்ட் கிடையாது, யூனிட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல 6 to 12 மாதத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட்ங்கிற பேரில் எக்ஸ்ட்ரா யூனிட்டே கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்லையும் growth ஆப்ஷன்லையும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டோட வேல்யூ 10 ரூபான்னு வச்சுக்கலாம். ரெண்டுலையுமே யூனிட் உங்களுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகும்? ஒரு யூனிட் 10 ரூபாங்கிற பேசிஸில் 50,000க்கு 5,000 யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு 10 ரூபாயா இருக்கிறவங்களோட உங்களோட யூனிட்டோட ப்ரைஸ் 15 ரூபாயா மாறி இருக்கும். ஆனால் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் 2 ரூபா ஒரு யூனிட்டுக்கு டிவிடெண்டாக தருவாங்க. growthல எதுவும் இருக்காது. இப்போ 5,000 × 2 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். growth ஆப்ஷனில் அதே 5,000 அப்படியே தான் இருக்கும். 2 ரூபாவை யூனிட் ப்ரைஸில் ரெடியூஸ் பண்ணினா 13 ரூபாய் ஆயிருக்கும். இதில் ஒரு யூனிட்டுக்கு 13 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணி உங்களுக்கு 769.23 ஆட் ஆகிருக்கும். டோட்டலாக 5,769.23 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும். பட் growth ஆப்ஷனில்
அதே 5000 யூனிட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ வேல்யூ கணக்கில் நம்ம பார்த்தோம்னா 74,999.99 ருபீஸ் இருக்கும். ஆனா growth ஆப்ஷன்ல 75,000 இதுல 0.01% மட்டும்தான் அதுல எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் அதிகமாக கிடையாது. இப்போ கால்குலேஷனோட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எஸ்ஐபி பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.